யமலோகத்துக்கு போறது தைரியம் தான், வீட்டை விட்டு வெளியில வாடா. டேய் மாதவா, இன்னைக்கு உன் கதையை முடிச்சிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன். இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒன்னா உன் கூட்டாளிய எல்லாரையும் கொல்ல வேண்டாம். உன்னிகிருஷ்ணன் உனக்கு கொடுத்த தண்டனையோட காலம் இன்னும் முடியல. அந்த அடிக்கு உன்னோட பின்பக்கம் மட்டும்தான் போயிருக்கு. ஆனா குருவோட அடிக்கு உன் தலையே இருக்காது. சாகணுமாட உனக்கு. விட்டுரு, இந்த முட்டாள்கிட்ட நான் பேசி அனுப்புறேன். இந்த இடத்துல உன் சத்தம் கேட்க கூடாது. மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு. குருசாமி மாதவன் முன்னாடி குச்சி வச்சு நடக்கிற இந்த பையனை அனுப்பிச்ச அந்த பெரியவர் இருக்கார்ல, உங்க அப்பா, அவரை தான் நான் பார்க்கணும். உபதேசம் பண்ணி புரிய வைக்க வேண்டிய வயசை தாண்டிடுச்சு அந்த விசப்பாம்பு. என் அப்பனுக்கே நீ துரோகம் பண்ணிட்டல. என் அப்பா ஒன்னதானே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தா. புரியலையா? இதெல்லாம் எங்க குருவோட திட்டம் தான். நீங்க கூப்பிடும் போதெல்லாம் நான் ஓடி வந்தது உங்க வீட்டுல போடுற சோத்துக்காக நினைச்சிட்டியா? உங்களோட பலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுவும் குரு சொல்லிதான். அதான் இந்த கதையோட புதிய திருப்பம். இல்ல அப்பனும் பையனும் யுத்தத்துக்கு தயார்னா இல்லாம பண்ணிடுவேன் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும். மாதங்கிட்டே விளையாட்டா? நூத்தி 8 மர்மங்களும் கெட்டு போன வெறும் உடம்புதான் இது. இனி எப்பவும் உன்னோட பேச்சும் பார்வையும் நேராவே இருக்காது. அதனால மீதி இருக்கிற காலத்தை செத்த புன மாதிரி வாழ்ந்துக்க. அதான் நான் கொடுக்கிற பிச்சை. போயிடுங்கிறது போடா. என்னங்க நீங்க பயன்படுத்திட்டீங்க? பயப்படுத்துக்கு தான் பயப்படுத்துறது. நீ என்ன வேணா பண்ணிக்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா என் சோத்துல மண்ணள்ளி போட்டுறதம்மா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வேட்டைக்காரன் ஆடு வளர்க்கறது பால் கறக்கவா, இல்ல புளிய பிடிக்க. உன்னை காட்டி அந்த பேயை கூப்பிட்டா பேய் வந்துரும். உன்னை தின்ன மட்டும் அந்த பேயோட பசி அடங்காது. அடுத்தது அது என்னதான் தின்னும். என்னங்க? ஒவ்வொரு மந்திரமா இவளுக்கு சொல்லி கொடுத்து கத்து கொடுத்துக்கிட்டு இருந்த. ஒன்னு சொன்னதை புரிஞ்சுக்க, இல்ல புரிஞ்சதை சொல்லு. அவளை பயமுறுத்தாம போ. அவளை பயமுறுத்த தானே செஞ்ச, வேற ஒன்னும் செய்யலையே நானு. ஏன் பயமா இருக்க? எனக்குலாம் பயம் இல்ல. பயம் வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கார்த்திகை நாள்ல தான் வேலூர் பெரியவர் இறந்து போனது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா ஹரிநாராயண இறந்து போனது இதே நாள்ல தான். அதனால ஜாக்கிரதையா வாங்கிக்க. உன் கையாலேயே இங்க லட்சக்கணக்கான தீபங்களை ஏத்தி வை.
துளசி, குட்டி மாமா எங்க? இரவு பூஜை முடிஞ்சுதான் வருவாரு. நீ பூஜை பண்ணும்போது இந்த விபூதியை கொஞ்சம் பூசிக்க சொன்னாரு. நாங்க போயிட்டு வரோம். சரி. யாரு யாரு? யாரு யார் இந்த விளக்கெல்லாம் அணைச்சது? எனக்கு தேவை புத்தி வளர்றதுக்காக மந்திரம் படிச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி சிஷ்யர்கள் கிடையாது. அது தெரியாத உனக்கு எங்கடா அவன்? உங்களோட அந்த வாத்தியார், அவனை நான் இப்ப பார்க்கணும். இங்க வர சொல்றான். கிரீஷ். கிரீஷ் இல்ல, தாத்ரி. நான் வர வச்சிருக்கிற மணியன் கோட்டை தாத்ரி, சாவித்திரிங்கிற ரத்த காட்டேரி. கிரீஷ். ஐயோ, மாதவண்ணாவா இங்க இருந்தீங்க? நான் பார்க்கவே இல்ல. நான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நீங்க என்னோட எதிரி கிடையாதுன்னு. அதான நிஜம். மித்ரா என் தங்கச்சி தானே, அவளோட புருஷன் தானே நீங்க. பட்டாவி மாதவன் தான் என் மச்சான்னு சொல்ல எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். ஒரு இரும்பாணியால என்ன அடக்கி இந்த ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைச்சேன்னா உன்னோட கதி அதோ கதி. அப்புறம் தினமும் காரியம் செய்ய வேண்டியது இருக்கும். உன்னோட அம்மாவுக்கு பட்டாவியோட அடி வேறு வரைக்கும் தோண்டி எடுப்பண்ணா. நீங்க எப்பவும் என்ன தப்பாவே நினைச்சுக்கிறீங்க. நான் என்னோட சங்கடம் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இந்த ஊர்ல இந்த பொண்ணுக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய வீடு? இந்த இடத்த எனக்கே கொடுத்துருங்க மாதவண்ணா. இந்த ஊர்ல இருக்கிற கர்ணன் கிட்ட தானே நான் என்னோட ஆசையை சொல்றேன். நிறைவேற்றி கொடுங்க. ரொம்ப ஆசையா இருக்கு.